சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ ஏன் என் மீது நம்பிக்கை இழக்கலாமா? என் மீது கோபப்படலாமா? நான் அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்று நீ எண்ணலாமா குழந்தையே? தெரிந்தோ தெரியாமலோ நீயே நல்ல வேளை சாயப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லியும் இருக்கின்றாய். உன்னை பல ஆபத்துகளில் இருந்தும் காப்பாற்றியும் உள்ளேன். ஆனால் நீயோ கேட்டது ஏதாவது ஒன்று நிறைவேறவில்லை என்றால் உடனே சாயப்பா நான் கேட்ட எதையுமே கொடுக்கவில்லை என்று அனைத்து பழிகளையும் என் மீது போட்டு விடுகிறாய் குழந்தையே. நிச்சயம் நான் உன்னுடன் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் அது உனக்கு தான் புலப்படவில்லை. நான் உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கேள். திடீரென உன் உடல்நிலை சரியில்லை என்றாலும், கஷ்டமாக இருந்தாலும், மனசோர்வு ஏற்பட்டாலும் இது நம் கர்ம வினையே காரணம் என்பது நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை நினைத்தும் எதை பார்த்தும் நீ பயப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கைகளில் நீ ஒப்படைத்து விட்டு பின்பு நீ எதற்காக இவ்வளவு பயம் கொள்கிறாய்? ஒரு நாள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலமும் நேரமும் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பத்தை மட்டுமே பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் துன்பத்தை மட்டுமே பார்த்து கொள்ள மாட்டார்கள். இரண்டுமே வாழ்வில் அவ்வப்போது வந்து வந்து தான் போகும். கஷ்டப்படுகின்றோமோ என்று மனம் வருந்தாதே. ஒரு விஷயத்தை நீ அடைய விரும்பினால் பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கடந்துதான் வர வேண்டும் குழந்தையே. உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தையுமே கூடிய விரைவில் முடிவுற உள்ளன. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர இருக்கிறது. நிச்சயமாய் நான் சொன்ன அனைத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கத்தான் போகிறது. உனக்கான மகிழ்ச்சிகரமான செம்மையான வாழ்க்கை ஒன்று உனக்காக காத்து கொண்டு தான் இருக்கின்றது. கவலையாக இருக்கும் என் குழந்தைகளுக்கு ஒரு பரிசை தருகின்றேன். இப்பதிவை கேட்ட 3 நிமிடத்திற்குள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.